அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் அருகே 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட 4 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. 11ஆம் வகுப்பு மாணவியை 8, 9ஆம் வகுப்பில் பயிலும் 3 மாணவர்கள் உள்ளிட்ட 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு குளிர்பானத்தில் மதுபானத்தை கலந்து கொடுத்து களக்காட்டூர் பகுதியில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். காஞ்சிபுரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய சிறுமிக்கு காஞ்சிபுரம் அடுத்திருக்கக்கூடிய களக்காட்டூர் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் இணைந்து அப்பகுதியை சேர்ந்த ஒரு சிறுமியிடம் அத்துமீறி இருக்கிறார்கள். இது குறித்து அந்த அத்துமீறி தொடர்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அந்த சிறுமி அவருடைய தாய் தந்தையரிடம் கூறியதை அடுத்து போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. மகளிர் காவல் நிலையத்தில் போலீசார் விசாரணை நடத்தியதில் அந்த சிறுமியிடம் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் 22 வயதுடைய இளைஞர் உள்ளிட்ட 4 பேர் அந்த சிறுமியிடம் கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த 4 பேரையும் தற்போது போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணின் புகாரை அடுத்து தற்போது அந்த பெண்ணிடமும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த ஊர் தலைவர்கள் அந்த பெண்ணிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கூடுதலான விசாரணைகள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அந்த விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிறுமி கூறியது உண்மையா அல்லது தவறான தகவலா என பல்வேறு கோணங்களில் சிறுமியிடமும் அந்த சம்பந்தப்பட்ட இளைஞரிடமும் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நன்றி ஸ்ரீராம், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.